தமிழகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த சாதிய கொலைகள் அதிர்வலைகளையும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கக்கூடிய நிலையில் சாதி ஆணவ கொலைகள் விவகாரத்தில் மென்மையான போக்கை அரசியல் கட்சிகள் கையாளுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என இன்றைய தினம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் முதலமைச்சரை சந்தித்து தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற முந்தைய அரசுகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசையும் தடுப்பது எது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மைச் செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அரங்கேறக்கூடிய சாதிய வன்முறைகள், சாதிய கொலைகள், ஆணவ கொலைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. இது குறித்தான தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேசுவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நம்ம கூட இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகிறது, பெரும் அதிர்வலைகளையும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கு. இந்த நிலையில தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தாலும் கூட கடந்த காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த கொலைகளை தடுப்பதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றாதது ஏன்? அப்படி ஏற்றணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? அப்போ இதுல வாக்கு வங்கி அரசியல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ராஜேஷ்? தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய ஆணவ படுகொலைகள் என்பது ஒரு சாதிய ரீதியாக மட்டுமில்லாமல் மத ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பல்வேறு விவகாரங்களில் நடைபெறுகின்றது. எனவே அதனை தடுப்பதற்காக இந்த ஆணவ படுகொலைகளுக்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது பல கட்சிகளுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்காக ஏற்கனவே சட்டமன்றத்திலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வலுவாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆகிய 3 தலைவர்களுமே சென்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை, தனி சட்டத்தை இயற்ற வேண்டியதன் அவசியம் என்ன, ஏன் அதனை செய்ய மறுக்கிறீர்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஆணவ படுகொலைகள் எந்தெந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது, தொடர்ச்சியாக அதிகரிக்க காரணம் என்ன, அதற்கு ஏன் தனி சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது, அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வர திராவிட கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ஏன் செய்ய தயங்குகின்றன என்பதை குறித்து நாம் விரிவாக அலச இருக்கின்றோம். சமீபத்தில் நடைபெற்ற தூத்துக்குடியை சேர்ந்த கவின் அவர்களுடைய அந்த படுகொலை என்பது ஒரு ஆணவ படுகொலையாக பதிவாகி இருக்கின்றது. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரணமாக அந்த மரணம் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற கோவில் காவலாளி அஜித் திருபுவனத்தை சேர்ந்தவர், அவருடைய அந்த கஸ்டடி டெத், அதாவது காவல்துறையினுடைய அந்த விசாரணையின் போது அடித்து கொல்லப்பட்ட வழக்கு, அது தொடர்பாகவும் மிகப்பெரிய அதிர்வலைகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த படுகொலைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. ஏன் தமிழ்நாட்டினுடைய ஏறக்குறைய பெரும்பான்மை கட்சி தலைவர்கள் நேரடியாக அஜித்குமாருடைய வீட்டிற்கே சென்று அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கவின் படுகொலை என்று வரும்போது ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் சென்றார்கள். மற்ற பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் நேரடியாக அங்கு செல்லவில்லை. உதாரணத்திற்கு வேல்முருகன், சீமான் இது போன்ற ஒரு சிலர் அங்கே சென்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்றவர்கள் தூத்துக்குடிக்கு சென்றும் கூட கவினுடைய இல்லத்திற்கு அவரது பெற்றோரை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவிக்கவில்லை. ஏன்? அஜித் மரணம் என்றால் ஒரு மாதிரியாகவும், அதே நேரத்தில் இது போன்று ஆணவ படுகொலைகள் நடைபெறும் போது வேறு மாதிரியாகவும் ரியாக்ட் செய்கிறார்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகள் எழுகின்றது. சமூக வலைதளங்களில் கூடுதலாக கேள்விகள் எழுவதை பார்க்க முடிகின்றது. 2 தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு சார்ந்த திட்டத்திற்காகவும் அதே போல அந்த வின்ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடிய கார் நிறுவனத்தினுடைய துவக்க விழாவிற்காகவும் சென்றிருந்தார். ஆனால் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவினுடைய இல்லத்திற்கு அவர் செல்லாதது ஏன்? ஏன் தூத்துக்குடிக்கு சென்று தூத்துக்குடியிலிருந்தே தொலைபேசி வாயிலாக
தொடர்பு கொண்டு பேசினார், நேரில் சென்றிருப்பதில் என்ன தவறு இருக்கின்றது, சென்றிருக்கலாமே என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் கடந்த 31ஆம் தேதி, அதே போல ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 என்று 3 நாட்கள் தூத்துக்குடியிலே தான் தங்கியிருந்தார். 3 நாட்கள் தூத்துக்குடியிலே பிரச்சாரம் செய்தார் வெவ்வேறு பகுதிகளிலே. அப்படி இருக்கும்போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட ஏன் அவர் பேசவில்லை? அவருடைய வீட்டிற்கு, கவின் அவர்களுடைய வீட்டிற்கு ஏன் அவர் செல்லவில்லை? ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு முதலமைச்சரோ நேரில் செல்லும் போது அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய திடமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் இருக்கும் அல்லவா? ஏன் அவ்வாறு செல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் போல கிடையாது, நான் தான் தமிழ்நாட்டின் மாற்று அரசியல் சக்தி, தமிழ்நாட்டின் ஒரு 3வது கட்சி அல்ல, நாங்கள் தான் முக்கிய கட்சி, நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகின்றோம் என்று தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் அவர்களும் ஏன் செல்லவில்லை? மற்ற விவகாரங்களுக்கெல்லாம் அஜித்குமாருடைய வீடு உட்பட பல இடங்களுக்கு சென்ற நடிகர் விஜய் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக கண்டித்து அறிக்கை கொடுக்கவில்லை, அவர் வீட்டிற்கு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றது. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சியினர் மீது மட்டுமில்லாமல் பெரியாரிஸ்டுகள் மீதும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காகவே சாதிய அந்த மனோநிலையே இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பீடையே சாதி தான். சாதி ஒழிந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே முன்னேறும். உலகத்திலேயே சாதி அதிகமாக கட்டிக்கொண்டு அழக்கூடிய நாடு இருக்கிறது சொன்னால் அது இந்தியா தான். அது போன்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை தொடங்கி பகுத்தறிவை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்று சேர்த்தார். அவருடைய வழி வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்களும் அதே போல பெரியாரிய வாரிசுகளாக அல்லது பெரியாரிய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய திரு குளத்தூர் மணி அவர்களோ, அதே போல கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, சுப வீரபாண்டியன் அவர்களோ, இது போன்று தீவிரமாக பெரியாரிஸ்டாக அறியப்பட்டவர்கள், பெரியாரிசம் பேசக்கூடியவர்கள், அவர்கள் கூட இது போன்ற சாதிய படுகொலைகள் நடைபெறும் போது வாய் மூடி மௌனிகளாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன் அவர்கள் வெளிப்படையாக எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே வாக்கு அரசியலுக்காகத்தான் இந்த சிறப்பு சட்டம், அதாவது ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வர மறுக்கிறார்களா? பெரும்பாலும் இதிலே கொலையுண்டு போகக்கூடியது அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இப்படி ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைக்கப்பட்டாலும், ஆனால் இப்படி இது போன்ற ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை, இந்த படுகொலைகளை தடுக்கக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் இது இடைநிலை சாதிகள், ஓபிசி என்று நாம் குறிப்பிடக்கூடிய இடைநிலை சாதிகளினுடைய வாக்குகளை பாதிக்கும் என்ற ஒரு தரப்பையும் சொல்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் திமுக, அதிமுக சுமார் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் கூட இந்த சாதிய படுகொலை விஷயங்களில் அவர்கள் மௌனமாக கடந்து போய்விடுகிறார்கள். இதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் அது இந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஏற்கனவே பிசிஆர் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று இருக்கின்றது. அதற்கும் பல இடைநிலை சாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லப்படும் நிலையிலே இது போன்று ஆணவ படுகொலைக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அது வாக்குகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்று ஒரு விஷயத்தையும் சொல்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த விவகாரத்தில் தனி சட்டம் வேண்டும். இதற்கு முன்பு கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்தாலோ, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் செய்தாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் வந்தது. ஆனால் நாம் போக்சோ ஆக்ட் என்று தனியாக கொண்டு வந்த பிறகுதான் அதற்கென்று சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, உரிய நிவாரண உதவிகள் கொடுக்கின்றது, தனி கவனம் செலுத்துகிறார்கள். இதற்கென்று தனியாக சட்ட பிரிவுகளை உருவாக்கி தண்டனைகள் கடுமையாக்கப்படுகின்றது. அதுபோல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும், இது போன்ற சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எனவே ஒரு தனி சட்டம் வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் கொலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அது போன்ற ஒரு தண்டனை தான் கிடைக்கின்றது. ஆனால் இதற்கு தனி கவனம் வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கடுமையாக இதற்கான அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள். தமிழக அரசு விரைவில் இதற்கான தனி சட்டத்தை கொண்டு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களில் சமீபத்திய ஆண்டுகளில் நாளுக்கு நாள் இது போன்ற
சாதிய மனோநிலை, குறிப்பாக ஆணவ படுகொலைகள் போன்றவை அதிகரித்து வருவதை நாளுக்கு நாள் செய்தித்தாள்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது. நேற்று முன்தினம் கூட பள்ளி சிறுவர்கள் தங்களுக்குள்ளாக மோதிக்கொள்ளக்கூடிய, சாதிய ரீதியாக மோதிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பார்க்கும். ஏற்கனவே நாங்குநேரியிலே பார்த்தோம். இது போன்று சமூக வலைதளங்களிலும் பல பேர் மோதிக்கொள்கின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் கண்காணிக்க தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது? சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரை தாக்குவது, ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை தாக்கி பேசுவது, ஏன் இந்த விஷயத்தில் கூட சுர்ஜித் செய்தது சரிதான், இதில் எந்த தவறும் இல்லை, எங்களுடைய சாதியினுடைய மானத்தை காப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம், இதில் என்ன தவறு இருக்கிறது, எப்படி எங்கள் வீட்டு பெண்ணை இவர் காதலிக்கலாம் என்ற ரீதியிலெல்லாம் பலரும் வீடியோக்கள் போடுகிறார்கள். சில பேர் பதிவுகளை எழுதுகிறார்கள். அது போன்ற நபர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுத்தால் தானே அடுத்தவர் எழுதுவதற்கோ, அடுத்தவர் அவ்வாறு அந்த சாதிய ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசுவதற்கோ தைரியம் இருக்காது. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தமிழக காவல்துறை கண்காணித்து இந்த தரப்பினர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இதற்கெல்லாம் உரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தனி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். காவல்துறையிலே ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கியோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிவுகளிலோ முக்கிய குழுக்களை நியமித்தோ இது போன்ற விவகாரங்களை கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து இது போன்ற விஷயங்கள் முற்றுமுழுதாக ஒழித்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.